ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி தான் முழுக்க அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் என்ன எத்தனை ஸ்டெப்பில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து உள்ளே அப்லோட் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுக்க நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் தெரியாமல் நிறைய பேர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. டிஎன்ஏனா வேறு ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் தான். இந்த ஒரு முறையில் மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங் சீட் எடுக்க முடியும். நீங்கள் ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டா, சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக காலேஜ்லேயே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட் எடுத்துக்கலாம். இல்லை நான் கவர்மெண்ட் கொடுக்குற சீட்டை தான் நான் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறையில் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் எந்த ஒரு காலேஜ் நோக்கி நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண தேவை கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது போன்ற பல தகவல் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், சரிங்களா? இந்த 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 ஃபுல்லாக அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இன்ட்ரோட சொல்லியிருப்பேன். மொத்தம் 440 காலேஜுகள் வந்து இங்கே வந்து இது பண்ணுறாங்க. மொத்தம் 440+ காலேஜுகள் வந்து இந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங்லாம், எத்தனை கோர்ஸ் வைக்கலாம், எத்தனை காலேஜ் வேணால் நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம், சரிங்களா? முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும், சரிங்களா? கவுன்சிலிங் சரி நிறைய காலேஜ் கூப்பிடுறாங்க, கவுன்சிலிங் எடுத்து கொடுவான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் நம்ம அந்த காலேஜ் தூக்கி வச்சுட்டு அட்மிஷன் எடுத்துக்குவாங்க, சரிங்களா? இதே அந்த கோர்ஸ் பிடிக்காத கோர்ஸ்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கூட மாற்றிடுவாங்க. தயவுசெய்து ஒரே பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். கவுன்சிலிங் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்கள். தெரிஞ்சவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி நினச்சிங்கன்னா கீழே என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல் மற்றும் என்னென்ன ஹெல்ப் பண்ணுவோம் அந்த கவுன்சிலிங் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏன் ஹெல்ப் பண்ணுவேன்னா எனக்கு நிறைய யாருமே பண்ணலை. ஏன்னா சொன்னால் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னால எனக்குமே யாருமே பண்ணலை. நானாக கற்றுக்கிட்ட விஷயம் தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் கால் பண்ணுங்கள். மொத்தம் 440+ காலேஜ் இருக்குது, ஓகேங்களா? 440 காலேஜில் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க யாருமே இதில் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு மாணவர்கள் மட்டுமே இந்த கவுன்சிலிங்கை அப்ளை பண்ண முடியும், புரியுதுங்களா? கவுன்சிலிங் மூலியமாக போனீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். எஸ்சி, பிசி, எம்பிசி, ஓசி அந்த ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அது போக ஃபர்ஸ்ட் கட்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? முதல் பட்டதாரி சான்றிதழும் நீங்கள் அதை போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வீட்டில் நான் முத நான் வந்து காலேஜ் போகிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா படிக்கலாம், அண்ணன் படிக்கலாம், யாருமே படிக்கல. நான் தான் முதல்ல காலேஜ் போய் டிகிரி வாங்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு 25,000 27,000 to 27,000 உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்கப்படும், சரிங்களா? அதனால் அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். கவுன்சிலிங் மூலம் மட்டும் போனால் மட்டும் போதும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து உதவி போது எதுவுமே வராது, நல்லா தெரிஞ்சு எதுவுமே வராது. உங்களுக்கு 25,000 பணம் எல்லாம் வேணும்னா கவுன்சிலிங் மூலம் மட்டும் போங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலம் மட்டும் போனால் மட்டுமே உங்களுடைய வாய்ப்பும் வரும், சரிங்களா? மொத்தம் 2,25,000 பேருக்கு மேலே இந்த சீட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, 2,25,000 மேலே சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அந்த சீட்ஸ் வந்து ரொம்ப அதை நீங்களே எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு கிடைச்சிடும் சீட். எல்லாருக்குமே கிடைக்கும், யாருக்குமே கிடைக்காமலாம் எல்லாத்துக்குமே அந்த சீட்ஸ் கிடைக்கும், சரிங்களா? இது ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் தான் உள்ளே இருக்கும், சரிங்களா? ப்ரைவேட் காலேஜ் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், சரிங்களா? அது போக ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் இதில் உள்ளே இருக்கும், சரிங்களா? அவங்களுமே அந்த காலேஜும் இருக்கும். நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா அண்ணாமலை ஸ்டுடியோ வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அந்த காலேஜுக்குமே நீங்கள் போகலாம். இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா May 5, சரிங்களா? இந்த இன்னைக்கு போகிற வீடியோ தான், இன்னைக்கு May 5, சரிங்களா? இன்னைக்கு போகிற வீடியோலாம் பார்த்துங்க. இன்னையிலேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 1 month டைம் இருக்கும், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ண டேட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1 month டைம் இருக்கும். நீங்கள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண டேட்டில் எல்லாத்துக்கும் பண்ணீங்கன்னா அவசரம் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் ஒர்க் ஆகுது, சரிங்களா? அதனால ஒரு வாரம் போங்க, நல்லா யோசிச்சு ஒரு வாரம் போயிட்டு அப்புறம் நீங்கள் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, புரியுங்களா? நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இது எத்தனை ரவுண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு இருந்துச்சு. 1 2 1 ரவுண்டு 2 ரவுண்டு மொத்தம் 4 ரவுண்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு தான் வச்சிருக்காங்க. 3 ரவுண்டு தான் இது பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மொத்தம் 4 ரவுண்டு எப்படி பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 180 கட் ஆஃப், 180லேருந்து 170 கட் ஆஃப், 170லேருந்து 160 கட் ஆஃப், அப்படி ஒவ்வொரு கட் ஆஃபாக 10 20 30 கட் ஆஃப் கொஞ்சம் வந்து 4 ரவுண்டு வச்சாங்க. ஆனால் இப்போ 3 ரவுண்டு தான். நீங்கள் 3 ரவுண்டு நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்கும், காலேஜ் உள்ளே போக முடியும், சரிங்களா? இன்னொரு விஷயம்னா கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஒரு 10,000 20,000 கம்மியாகும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா இன்னும் ஃபீஸ் அதிகமாகும், சரிங்களா? அதனால் கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் போகலாம். மொத்தம் எத்தனை ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப் இருக்குது, சரிங்களா? எத்தனை ஸ்டெப் இருக்குன்னா 9 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்ளை பண்ணணும். முதல் ஸ்டெப்பு நல்லா கேளுங்க, டிஎன்ஏ ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணணும்.
அப்ளை பண்ண பின்னாடி அது என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கிளியராக நல்ல ஃபோனாக, நல்ல குவாலிட்டியான ஃபோனாக, கேமரா ஃபோனை வச்சு நல்ல ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, அப்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்குள்ள கிளியராக அனுப்புறீங்க அவ்வளோக்கா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவாங்க. சரிங்களா? கிளியராக அப்லோட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும்போது கிளியராக செகண்ட் ஸ்டெப்பை வந்து யூஸ் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட்டை கிளியராக அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு போகும். சர்டிஃபிகேட் போகும்போது அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? டிஎன்ஏ கவுன்சிலிங் டீம்லேருந்து வெரிஃபிகேஷன் டீம்லேருந்து கால் பார்ப்பாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கிளியராக தெரியல அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க. தம்பி எனக்கு தெரியல தம்பி, இப்போ வந்து ஒரு பிரவீன் தம்பி உங்களுக்கு தெரியல தம்பி பிரவீன், நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, திருப்பி நீங்கள் அனுப்புங்க ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக சொல்லுவாங்க. யாருக்கு அந்த புரியல அவங்க திருப்பி கால் பண்ணி பேசுவாங்க. அதனால் ஒழுங்காக கிளியராக ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க திருப்பி கால் பண்ண மாட்டாங்க, அந்த வேலை அப்படியே முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் விடுவாங்க. ரேண்டமாக இந்த நம்பர்லாம் இருக்குப்பா, இந்த இதுக்கெலாம் வந்து சீட்ஸ் கிடைக்க கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குப்பா. சரிங்களா? இந்த நம்பருக்குலாம் சீட்ஸ் வாய்ப்பு இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக நம்பர் விடுவாங்க. இந்த நம்பருக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்களோட ரேண்டமாக நம்பர் விடுவாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ரேங்க், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நீங்கள் எத்தனை ரேங்கில் இருக்கிறீங்க, அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5வது இடத்துல இருக்கேன், 6வது இடத்துல, 7வது இடத்துல இருக்கேன், ரேங்கில் எத்தனாவது இடத்துல இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஒருத்தர் 2 பேருமே 200 ரேங்கில் இருக்கீங்கன்னா, இப்போ 200 கட் ஆஃப் வச்சிருக்காங்க, இவனே 200 கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 200 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேட்டா பொறுத்து அனலைஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு டேட்டா அனலைஸ் பண்ணுவாங்க. யார் அதிகம் கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்கள முன்னாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? அதெல்லாம் பெரிய பெரிய ப்ராசஸில் இருக்குது. 2 பேரும் ஒரே கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க பண்ணிடுவாங்க. பர்த்டே செக் பண்ணுவாங்க, மார்க் செக் பண்ணுவாங்க, அப்புறம் மேக்ஸில் என்னென்ன மார்க்கில் கம்மியாக இருக்குது அவங்கள பார்ப்பாங்க, என்னென்ன மார்க் நீட்னஸ்லாம் பார்ப்பாங்க. ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் போயிட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் செலக்ட் பண்ணுவாங்க ஒரே கட் ஆஃப் இருக்கிறவங்க. சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் இடத்துல பிடிக்கிறவங்க மட்டும் அப்படி 200 கட் ஆஃப் இருக்கணும் மட்டும். சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்க மட்டும் ஒரு 5 பேர் மட்டும் 200 எடுக்க மாட்டாங்க, நிறைய பேர் 200 கட் ஆஃப் எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்ஸ். ரவுண்ட்ஸ் அப்புறம் எப்படி சொன்னோம்னா மொத்தம் 3 ரவுண்ட் சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு, அந்த 3 ரவுண்டுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? மொத்தம் 3 ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபுல்லாக அட்டன் பண்ணுவீங்க. சரிங்களா? அதில் 3 டே சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னே தெரியல. நிறைய பேருக்கு, நிறைய பேரண்ட்ஸுக்கு இன்னும் வரையும் சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னு தெரியல. இப்போ படிக்க கரண்ட்ல ஒரு செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கூட சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னா, காலேஜ் சேர்த்து விட்டாங்க, நான் சேர்ந்தேன், ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்னா எனக்கு என்னன்னே தெரியலண்ணா, என்னன்னே புரியல அப்படின்றாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்னா வேற ஒன்றும் இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங்னா பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் என்னன்னா அந்த காலேஜ் என்னென்ன காலேஜ்லாம் வேணும், நம்மளுக்கு என்னென்ன காலேஜ் வேணும், எனக்கு இந்த காலேஜ்லாம் பிடிச்சிருக்குப்பா, அந்த காலேஜ் எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு ஆன்லைனில் வந்து நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒரு கோடு கொடுக்கும். இப்போ 37, 29, 2005, 2006, 2007 ஒரு சின்ன கோடு இருக்கும். அந்த கோடை லாகின் பண்ணி உள்ளே போட்டு அந்த கோடை வந்து நம்ம காலேஜை அப்படியே ஆடிக்கிட்டே வரணும், ஒவ்வொரு காலேஜாக வச்சுக்கிட்டே வரணும். இந்த ஏதாவது ஒரு காலேஜில் கிடைக்காம போயிருமா சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜாக வச்சுட்டே வரணும். இப்போ சில டாப் காலேஜ்லேருந்து வைப்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ்லேருந்து வைப்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வைப்பாங்க, செகண்ட் ரவுண்ட்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ்லேருந்து வைப்பாங்க. டயர் 3 காலேஜஸ்லாம் வந்து தேர்ட் ரவுண்டில் தான் வரும். டயர் 2 காலேஜ் ரவுண்ட் 2ல் வரும், டயர் 1 காலேஜ் ரவுண்ட் 1ல் வரும். சரிங்களா? ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்குமே டயர் 1 காலேஜ் ஏதோ 2க்கு வந்து ஓரளவுக்கு கம்மியான டயர் 1 காலேஜஸ் வரும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் காலேஜ்லாம் வந்து கிடச்சிடும். சரிங்களா? அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக வைங்க. நீங்கள் எவ்வளோக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறீங்களோ அப்போ சீட் கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் சொதப்புனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது, அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது, நீ மேனேஜ்மெண்ட் விட்டால் மட்டும் தான் சேர முடியும். சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கும்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சாய்ஸ் ஃபில்லிங் கேளுங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது கேட்க முடியல அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்க. சரிங்களா? நான் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணுறேன். தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்கள் சீட்டு கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஆயிரும். சரிங்களா? இன்ஜினியரிங் படிக்க முடியாது. மேனேஜ்மெண்ட் 1 லட்சம் தான் 2 லட்சம் கேட்பாங்க, காலேஜ் இது கேட்பாங்க, டொனேஷன் கேட்பாங்க. அதனால சாய்ஸ் கவுன்சிலிங்கை ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணுங்க. கவுன்சிலிங் வந்து அப்போ அந்த ஸ்டெப்லாம் சொன்னதெல்லாம் அப்லோட் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 days சீட் கன்ஃபார்மன்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு 2 daysல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன அப்படிங்கன்னா உங்கள் பேர், உங்கள் ரோல் நம்பரு, என்ன கம்யூனிட்டி, இந்த என்னென்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னென்ன ஒன்றுனா வரும். வந்துட்டு உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சுன்னு கீழே வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் நேம் வரும்.
கோடோட வரும். இந்த இப்போ 2007 இந்த கவுன்சில் கிடைச்சிருக்குது, ஆனால் யூனிவர்சிட்டி ரீசன் கேம்பஸ் கிடைச்சிருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கிடைச்சிருக்குது, கற்பகம் படிச்சிருக்கு, இந்துஸ்தான் காலேஜில் வந்து இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு வரும். அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த கோர்ஸ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு கீழே வரும். சரிங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங்ல இந்த பொறுப்பு கிடைச்சிருக்குது, உங்களுக்கு அப்படியே அலாட்மெண்ட் வரும். உள்ள போயிட்டு நீங்கள் வீடியோ கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா, நிறைய பேர் சொல்றீங்க 7.5 அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். இதுலேயே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்படியே ஆப்ஷன் கேட்கும் 7.5 டிக் பண்ணி ஏற்கனவே சாய்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 7 ரிசர்வேஷன், ஜென்ரல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ரெண்டுமே சாய்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க ரெண்டுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 7 டக்குனு சீட் கிடைச்சுன்னா 7.5ல போங்க, இல்லை அப்படின்னா ஜென்ரலில் கிடையாது ஜென்ரலில் போங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு ப்ராப்பராக இருந்துச்சோ அது மாதிரி போங்க. உங்களுக்கு 2 கவுன்சிலிங் 2 காலேஜ் உங்களுக்கு பார்க்கலாம். சரிங்களா, அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு. சரிங்களா, அவங்களுக்கு 2மே ஆப்ஷன் கேட்கும். பிரைவேட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஒன்றே கேட்கும், ஜென்ரலில் மட்டும்தான் இங்கே காமிக்கும். 7.5னா 2மே காட்டும். 7 காட்டும், ஜென்ரலும் காட்டும், அவங்களுக்கு மட்டும்தான் காட்டும், மற்ற யாருக்குமே காட்டாது. சரிங்களா, அதுலேயுமே நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கணுங்களா. 7.5 எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க. 7.5 மார்க் கம்மியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. தெரிஞ்சக்கூடிய ஆட்களை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் நான் ஒரு 5-6 பேருக்கு 7.5 அப்ளை பண்ணி கொடுத்து நல்ல காலேஜ் 7.5 படிக்கிறாங்க. நான் அதுவும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நம்ம மூலியமாக போயிருக்காங்களோ அவங்களாம் ஃபீட்பேக் கேட்டுட்டு அவங்கள வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வருஷம் இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதா இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஐடி துறையில் என்ன வேலை வாய்ப்புகள் வந்து எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா, ஓகே, புரியுதுங்களா. அதுக்கு பிறகு சீட்டுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. 5 நாள்லேருந்து 6 நாள் டைம் கொடுப்பாங்க. நான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்குங்க, இந்த காலேஜ் உங்கள் காலேஜில் கிடச்சிருக்குது, எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ்னு வச்சுங்க, ஹரிஷ் என் பேர் ஹரிஷ், இந்த கோர்ஸ் கிடச்சிருக்குங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுற டேட் வந்து 5 நாள்லேருந்து 6 நாள் நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டு. சரிங்களா, அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் சீட்டு வந்து வேற ஆளுக்கு போய்விடும். புரியுதுங்களா, வேற ஆளுக்கு போய்விடும். அதனால் கரெக்டாக உங்கள் காலேஜ் கிடச்சுன்னா 1 வாரத்துக்குள்ளே காலேஜ் அட்மிஷன் கிடச்சி அடுத்த நாள் போய் பாருங்கள், இல்லை 3 நாளில் போய் பாருங்கள். தயவுசெய்து 5 நாள் 6 நாள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் சீட்டு உங்களுக்கு கிடையாது, வேற ஆளுக்கு கொடுத்தப்படும். உங்களுக்கு கிடைச்ச அப்படின்னா அக்செப்ட் கொடுத்துருங்க. சரிங்களா, உங்களுக்கு கிடைக்கல, இப்போ சாய்ஸ் பண்ணிங்களா ஒரு சீட் கிடைக்குது உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கல, இதோட காலேஜ் நல்ல காலேஜ் வேணும்னா அபோர்டு கொடுங்க. அபோர்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அபோர்டு கொடுத்தீங்கன்னா இதை தவிர்த்து வேற காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு இது பண்ணுவாங்க. அபோர்டுலையுமே நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா வேற வழியில அதான் கொடுத்தாங்க. சரிங்களா, நல்ல கோர்ஸ் நல்ல காலேஜ் கிடைக்குமோ அக்செப்ட் கொடுத்துங்க. அக்செப்ட் கொடுத்துட்டீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அலாட்மெண்ட் ஆர்டர் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அபோர்டு கொடுத்தீங்கன்னா அபோர்டு இதோட தவிர்த்து வேற காலேஜ் கிடைக்குமா கேட்டால் அபோர்டு கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதான் டிஎம் மொத்தம் 9 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, ஹவு டு அப்ளை, இது எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டிஎன்எஃப்எஸ் சென்டர்லையும் சரி, இல்லை அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ 2025 அஃபிஷியல், அந்த வெப்சைட்டுக்கு நேம் டிஎன்ஏ 2025. சரிங்களா, இது என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் நீங்கள் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், பிசியில் பண்ணலாம், லேப்டாப்லேயே பண்ணலாம். ஃபோனில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பிசி லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மவுஸ் தள்ளி பண்ணிக்கலாம். நல்லா பெரிய ஸ்க்ரீனாக இருக்கனால ப்ரெஷர் தெரியும், உங்களுக்கு காலேஜ் நேம் தெரியும், கோடிங் தெரியும். அதனால் முடிஞ்சவரை நீங்கள் பிசி லேப்லேயே பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ கட் ஆஃப் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு 100க்கு 60 எடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த 60 வச்சுங்க. மேக்ஸ் மார்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அந்த ஒரு 40 வச்சுருந்தா 40 வச்சுங்க, 60 வச்சுங்க. சரிங்களா, தோராயமாக ஒரு 60 வச்சுங்க, 60 வச்சுங்க. சரிங்களா, இப்போ சீட்டில் பார்த்தீங்கன்னா 50 இப்படி தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு 80 எடுத்துருக்கீங்க, 80ல் அவங்க என்ன எடுப்பாங்க, 40 எடுத்துக்குவாங்க, 50. சரிங்களா, பிசிசியில் 40 எடுத்துக்கங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்து கெமிஸ்ட்ரியில் ஒரு 70 மார்க் வாங்கியிருக்கிறேன், அது 50 தான். சரிங்களா, அது 35 எடுத்துக்குவோம். 35 தானே 70, அதனால 35 எடுத்துக்குவோம். இப்போ 60, 40, 35 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 135 கட் ஆஃப் வரும். சரிங்களா, அதை தோராயமாக நான் கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா, பிசிசி கெமிஸ்ட்ரி மாதிரி தான் 50 எடுப்பாங்க. இப்போ 50 எடுத்தீங்கன்னா 100 எடுத்தீங்கன்னா 50 எடுத்துக்குவாங்க, இது 100 எடுத்தீங்கன்னா 50 எடுத்துக்குவாங்க. புரியுதா, 50 ப்ளஸ் மேக்ஸ் ஒரு 100 எடுத்தா மேக்ஸ் தான் ஃபுல் மார்க் எடுப்பாங்க, அது பிரிக்க மாட்டாங்க. மேக்ஸ் 100 மார்க் தான் 100 மார்க், அவங்க 100 மார்க்கா, இங்கே ஒரு 50, 100, 200 கட் ஆஃப் தான் கவுன்சிலிங் வைப்பாங்க. 200க்கு நீங்கள் எத்தனை கட் ஆஃப் எடுத்துருக்கிறேன், இப்போ 200, 125 கட் ஆஃப் நான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். சரிங்களா, அதனால கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, கரெக்டாக பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ்லாம் அந்த வீடியோ நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
மறக்காம டவுட்டை கிளியர் பண்ணி அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது பண்ணுங்க. இது போன்ற தகவல்கள் நம்ம சேனலை தொடர்ந்து போட போனோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.